Hi viewers, welcome to Jayashri's Rangoli creation. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக் எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மாவோடு கலந்து வரும். இப்போ இதோட நம்ம 2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு பதிலாக நம்ம இதில் இப்போ தயிர் சேர்த்துக்கிறோம். முட்டை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துக்கலாம். இந்த பதம் இருக்கணும் நமக்கு கேக் செய்கிறதுக்கு. ஒரு இட்லி பாத்திரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சுக்கலாம். இதை நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பாத்திரம் ஃபுல்லாக அந்த எண்ணெய் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு அந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது கேக் நல்லா ஒட்டாமல் நமக்கு வரும். இந்த அளவுக்கு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மாவை சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு சேர்த்தா போதும், ஏன்னா கேக் ரெடியாகி வரும்போது ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ இது 10 நிமிஷத்தில் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம கேக் மாவு ஊற்றி வச்ச பாத்திரத்தை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் ரொம்ப அருமையாக தயாராகிருக்கு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இதை இப்படி வச்சு நீங்கள் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னாவே கேக் ரொம்ப ஈஸியாகவே பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ சாஃப்டாக தயாராகிருக்கு.
இந்த கேக்கை இப்போ நான் 3 பகுதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அது கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அதுதான் சுகர் சிரப். இது சேர்க்கும் போது கேக் காஞ்சு போகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது மேலே இப்போ நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே செஞ்ச பட்டர் க்ரீம் தான். இப்போ நெக்ஸ்ட் லேயர் வச்சிடலாம். அதே போல் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். க்ரீம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கலாம். அதே போல் சுகர் சிரப் அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். சைட்ஸ்லேயும் க்ரீம் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நல்லாவே. இப்போது நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை நான் துருவி வச்சுருக்கேன். அந்த ஒயிட் சாக்லேட்டை இது மேலே போட்டுக்கலாம். சைட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துட்டு அதை ஒரு பூ ஷேப் மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே செர்ரிஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், வீட்டிலையே எவ்வளோ ஈஸியாக கேக் தயார் பண்ணியாச்சு. இதே மாதிரி பர்த்டேக்கு கூட நாமளாகவே கேக் தயார் பண்ணிக்கலாம் வீட்டிலையே. இப்போ நம்ம பண்ண கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் லேயர் லேயராக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.